5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசுவதற்கு முன்னர் தங்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்துள்ள தென் தமிழகத்தின் 3 மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போது கடந்த 2 நாட்களாக எங்களுடன் சேர்ந்து நேரில் பார்வையிட்டு மக்கள் குறைகளை கேட்டறிந்த மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகிறேன். பெருவெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் உணவே இல்லாத சூழ்நிலையிலும் பல்வேறு இடங்களிலிருந்து உணவுக்கு ஏற்பாடு செய்த அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் என் பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாறு காணாத இந்த மழையின் போது துணிமணிகள், குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் அடித்து வந்து தாமிரபரணி ஆற்றில் சேர்ந்துள்ளன. நீர் வடிய துவங்கியதும் ஆற்றின் இரு பக்கமும் உள்ள புதர்களிலும் கரைகளிலும் உள்ள இந்த மாசு பொருட்களை அகற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதி கனமழை மட்டும் இந்த வெள்ளத்திற்கு காரணம் என்று சொல்லிவிட முடியாது. கடந்த 30 வருடங்களாக ஆற்றங்கரைகளிலும் இதர நீர்வழி பாதைகளிலும் ஏற்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளும் அனுமதியற்ற கட்டடங்களுமே இந்த வெள்ளத்திற்கு காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவ்வளவு மழை பெய்தும் ஒரே வாரத்தில் நீர்நிலைகள் காலியாகி விடுகின்றன. இதற்கு காரணம் நீர்நிலைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டு பரப்பளவு குறைந்துள்ளதோடு அவை தூர்வாரப்படாததால் நீரை தேக்கி வைக்க இயலவில்லை. பருவநிலை மாற்றத்தால் இனி அடுத்தடுத்து வெள்ளமும் வறட்சியும் வர வாய்ப்புள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி அவற்றை ஆழப்படுத்த வேண்டும் என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். மேலும் கிராமப்புறங்களில் சிறு குளங்களில் மண் அள்ளுவதில் உள்ள கட்டுப்பாடுகளை நீக்கி 3 அடி ஆழம் வரை மாட்டு வண்டிகளின் மூலம் அள்ள அரசு அனுமதித்தால் மண்பாண்ட தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள். குளங்களின் ஆழமும் அதிகரிக்கும் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக சமீபத்தில் சென்னை புறநகர் பகுதியில் மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை உருவாக்கியுள்ளது குறித்து மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனினும் அதிக சுமைகளுடன் தொலைதூர தென் மாவட்டங்களில் இருந்து வருவோர் அங்கு இறங்கி அவற்றை சுமந்து மாற்று ஏற்பாடுகள் மூலம் நகருக்குள் வர மிகுந்த சிரமப்படுகிறார்கள். எனவே அவர்களது பெட்டிகளை எடுத்துச் செல்ல விமான நிலையத்தில் உள்ளது போல தள்ளுவண்டி வசதி செய்து தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக சென்னை போன்ற பெருநகரங்களில் உள்ள கழிவுநீர் மேலாண்மை குறித்து 1-2 கருத்துக்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். தற்போது சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 கோடிக்கும் அதிகமாக மக்கள் வசித்து வருகிறார்கள். குறிப்பாக புறநகர் பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து லாரிகள் மூலம் அகற்றப்படும் கழிவுநீர் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளால் கால்வாய்களிலும் காலி நிலங்களிலும் கொட்டப்பட்டு சுற்றுப்புற மாசு ஏற்படுகிறது. எனவே இதனை முற்றிலும் தடுத்து 2-3 இடங்களில் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைத்து அங்கு அனுப்பி சுத்தப்படுத்த ஆவண செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் காரணமாக தற்போது தனிநபர் வருமானம் பெருகியுள்ளது. அதே நேரத்தில் அரசு கடன் வாங்கும் அளவும் படிப்படியாக அதிகரித்து ஒவ்வொரு குடிமகனுக்குமான வட்டி சுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே உலக வங்கி உள்ளிட்ட அமைப்புகளில் இருந்து பெறும் கடனை கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். குறிப்பாக ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்திய அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்து 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றது குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது இதயங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் சமீப காலமாக போதைப் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்து அடிக்கடி குற்றச்சம்பவங்கள் நேர்வதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். எனவே சட்டம் ஒழுங்கை பராமரித்து சமூக விரோத சக்திகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டுமென்று நான் அன்போடு அரசை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவையின் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொள்ளாமல் இதுவரை பேச வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உரையில் நான் வைத்த வேண்டுகோள்களை அரசு கனிவுடன் பரிசீலித்து
உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன்.